வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. கடந்த சில வாரங்களாகவே உக்ரைனை கைப்பற்ற ரஷ்யா தயாராகின்றது என அமெரிக்கா கூறி வந்தது. அதுவும் கடந்த 2 தினங்களாக எந்த நிமிடத்திலும் தாக்குதல் தொடங்கலாம் என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு முடிவுக்கு எப்படி வந்தார்கள் என்பதை இதுவரை அமெரிக்க அரசிலிருந்து யாரும் விளக்கி கூறவில்லை. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிக்கப் போகின்றது என்பதற்கு யாரும் எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், ரஷ்யா உக்ரைனை தாக்கலாம், அது எந்த நேரத்திலும் நடக்கலாம் என்று கூறுவது முகம் தெரியாத அதிகாரிகள் அல்ல. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியிருக்கின்றார், வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியிருக்கின்றார், அதாவது அமெரிக்க அரசு கூறியிருக்கின்றது. இப்படியான நேரத்தில் அமெரிக்க ஊடகம் PBS சில மணி நேரத்துக்கு முன் வெளியிட்ட ஒரு தகவல் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்தியாளர்கள் பலர் வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டு விசாரிக்க தொடங்கவே, வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவின் கோணம் என்ன என்பது தொடர்பான செய்தியாளர் மாநாடு ஒன்று நடக்கும் என ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்பின் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன், அடுத்த 48 மணி நேரத்துக்குள் அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும், அதற்கு பின் என்ன நடக்கும் என்று எம்மால் கூற முடியாது என்று தெரிவித்து வேறு சில தகவல்களையும் வெளியிட்டார். அவரது செய்தியாளர் மாநாட்டை பார்ப்பதற்கு முன் PBS வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய தகவல் என்னவென்று பார்க்கலாம். மேற்கு நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த தகவலில் உக்ரைனை ஆக்கிரமிக்கும் முடிவை ரஷ்ய ஜனாதிபதி எடுத்துவிட்டார். அந்த முடிவு ரஷ்ய ராணுவ தலைமைகளுக்கு தெரிவிக்கப்பட்டுவிட்டது. இனி எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடங்கலாம் என்பதே அந்த தகவல். அதன்பின் PBS ஊடகத்தின் பிரதம செய்தியாளர் நிக் ஷிஃப்டின் ட்விட்டர் மூலமாக வெளியிட்ட மற்றொரு தகவலில், ரஷ்ய ஜனாதிபதி உத்தரவு கொடுத்த பின்னரும் தாக்குதல் தொடங்குவதற்கு ஓரிரு தினங்களாகும், அடுத்த வாரம் தாக்குதல் ஆரம்பமாகும் என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றார்கள். விமானங்கள் மூலம் குண்டுவீச்சு தாக்குதல்களும் மின்னியல் போர் முறையில் உக்ரைனுக்குள் ஏராளமான சேதத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தம்மிடம் கூறியதாக நிக் ஷிஃப்டன் தெரிவித்திருந்தார். இந்த தகவலால் ஏற்பட்ட பரபரப்பு காரணமாகவே வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார். அப்போது அவரிடம் PBS ஊடகம் வெளியிட்ட தகவல் பற்றி கேட்டபோது, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இறுதி உத்தரவை கொடுத்து விட்டார் என்பது எமது கோணமல்ல, அவர் இறுதி உத்தரவை கொடுத்து விட்டதாக நாம் கருதவில்லை, அப்படி ஒரு தகவலை நாம் யாரிடமும் கொடுக்கவில்லை, இருந்த போதிலும் நிலைமை மோசமாக உள்ளது, எந்த நேரமும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினால் இறுதி உத்தரவு கொடுக்கப்படலாம் என்பதே எமது நிலைப்பாடு என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறிய போது, சீனாவில் நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் முடிவடையும் வரை ரஷ்ய ஜனாதிபதி தாக்குதல் உத்தரவை கொடுக்க மாட்டார் என்று ஒரு ஊகம் உள்ளது, நாம் அப்படி நினைக்கவில்லை, ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போதே ரஷ்ய ஜனாதிபதி தாக்குதல் உத்தரவை கொடுக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோம் என்றார். So we are joined by our National Security Advisor, Jake Sullivan, today, who will give a brief update and then take some questions from all of you. And with that, I will turn it over to Jake. Good afternoon. Thanks everybody for giving me the opportunity to be here. I'd like to make a few comments on the situation in Russia and Ukraine, and then I'd be happy to take your questions. We continue to see signs of Russian escalation, including new forces arriving at the Ukrainian border. As we've said before, we are in the window when an invasion could begin at any time, should Vladimir Putin decide to order it. I will not comment on the details of our intelligence information, but I do want to be clear. It could begin during the Olympics, despite a lot of speculation that it would only happen after the Olympics. அதே நேரத்தில் அவர் தெரிவித்த மற்றொரு தகவல், உக்ரைனை கைப்பற்றும் இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டால் அந்த தாக்குதல் எப்படி நடக்கும் என்பது தொடர்பாக எம்மிடம் சில தகவல்கள் உண்டு. இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்ட பின் முதலில் தரைமார்க்கமாக ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் செல்லாது, முதல் கட்டமாக விமான தாக்குதல்கள் ஆரம்பமாகும், அதையடுத்து ஏவுகணை தாக்குதல்களும்
மின்னியல் போர் முறையும் ஆரம்பமாகும். இதில் ஏராளமான மக்கள் பலியாவார்கள். விமான தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடைபெறும் போது அதில் சிக்கிக்கொள்ளப் போவது உக்ரைன் பிரஜைகளாகவும் இருக்கலாம், உக்ரைனில் உள்ள எந்த நாட்டு பிரஜையாகவும் இருக்கலாம். அதனால்தான் அமெரிக்க பிரஜைகளை 48 மணி நேரத்துக்குள் அங்கிருந்து வெளியேறுமாறு நாம் கூறுகின்றோம் என்று தெரிவித்தார். We encourage all American citizens who remain in Ukraine to depart immediately. We want to be crystal clear on this point. Any American in Ukraine should leave as soon as possible, and in any event in the next 24 to 48 hours. We obviously cannot predict the future. We don't know exactly what is going to happen. But the risk is now high enough, and the threat is now immediate enough. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் மாநாடு நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட ட்விட்டர் தகவலில் அமெரிக்காவின் பெயர் குறிப்பிடப்படாமல் மேலை நாடுகள் பொய்யான தகவல்களை பரப்புகின்றார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. மேலை நாட்டு அரசாங்கங்களே உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிடுகின்றன. மேலை நாட்டு ஊடகங்களும் அதே தகவல்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கின்றன. ரஷ்யா பல தடவை வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டது. உக்ரைனை கைப்பற்றும் திட்டம் எமக்கு நிச்சயமாக கிடையாது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட ட்விட்டர் தகவலில் கூறப்பட்டுள்ளது. I know you don't want to get into the intelligence, but can you give us any sense what has changed over the past 24 or 48 hours to lead to your new level of concern? Well, first I would say when I appeared on the Sunday shows last weekend, I made the point that we were in the window, that Russian military action could begin any day now, and that remains true. It could begin any day now, and it could occur before the Olympics have ended. I'm not going to get into intelligence information, but if you look at the disposition of forces in both Belarus and in Russia on the other side of the Ukrainian border, from the north, from the east, the Russians are in a position to be able to mount a major military action in Ukraine any day now. And for that reason, we believe that it is important for us to communicate to our allies and partners, to the Ukrainians, and to the American citizens who are still there. I want to be crystal clear, though. We are not saying that a decision has been taken, a final decision has been taken by President Putin. What we are saying is that we have a sufficient level of concern based on what we are seeing on the ground and what our intelligence analysts have picked up, that we are sending this clear message. And it remains a message that we have now been sending for some time. And it is, yes, it is an urgent message because we are in an urgent situation. வெள்ளை மாளிகையில் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் முன்பு செய்தியாளர்களால் கேட்கப்பட்ட ஆதாரங்கள் தொடர்பான கேள்விக்கு பதில் கூறினார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன். அவர் இங்கு சுட்டிக்காட்டியது கடந்த வாரம் அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தியாளர் மாநாட்டில் இடம்பெற்ற ஒரு வாக்குவாதத்தை பற்றியது. ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் அந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார். அப்போதுதான் ரஷ்யா ஒரு போலி தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளது. தாமே ஆட்களை ஏற்பாடு பண்ணி தம் மீதே தாக்குதல் நடத்தி அதை காரணமாக காட்டி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் எம்மிடம் உள்ளது என்று தெரிவித்தார் நெட் பிரைஸ். அப்போது குறுக்கிட்ட அசோசியேட்டட் பிரஸ் ஊடகத்தின் செய்தியாளர் மத்தியூ லீ இப்படி கூறுவதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார். அந்த ஆதாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என வாதிட்டார். அதற்கு பதில் கொடுத்த ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ், நான் இப்படி குறிப்பிடுவது அமெரிக்க அரசிடம் இருக்கும் உளவு தகவல். அனைத்து உளவு தகவல்களையும் எம்மால் வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் அமெரிக்க அரசை நம்பவில்லை என்றால் அது உங்களை பொறுத்த விஷயம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து விவாதம் செய்த அசோசியேட்டட் பிரஸ் செய்தியாளர் மத்தியூ லீ 2003ஆம் ஆண்டு இதுபோலவே போலியான உளவு தகவல் ஒன்றில் ஈராக்கில் மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் கூறி தகவல் வெளியிடப்பட்டது. அதையடுத்து ஈராக் மீது படையெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் கூறிய பெரிய ஆயுதங்கள் எதையும் அங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். இப்போது வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் மாநாட்டை நடத்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் ராஜாங்க அமைச்சின் செய்தியாளர் மாநாட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமது பதிலை தெரிவித்தார். 2003ஆம் ஆண்டு நாம் கூறியதற்கும் இப்போது கூறுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று உள்ளது. 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா ஒரு யுத்தத்தை தொடங்க விரும்பியது. இப்போது நாம் ஒரு யுத்தத்தை தடுக்க விரும்புகின்றோம்.
இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால் இந்த இரண்டுக்கும் உள்ள சூழ்நிலை மாற்றம் தெரிய வரும் என்று பதில் கொடுத்தார். மொத்தத்தில் உக்ரைனை ரஷ்யா தாக்கலாம் என்று கூறுவது பரபரப்பு மீடியா அல்ல, அமெரிக்க அரசாங்கம்.